ஹலோ வெல்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல் வேதாந்திகா லைஃப் ஸ்டைல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கூல் விட்டாச்சு. இப்போ ஸ்நாக்ஸ் செஞ்சு தரதான் மம்மிக்கெலாம் இப்போ பெரிய வேலையாக இருக்கும். ஸோ ஈஸி அண்ட் ஹெல்த்தி டிஷ். நம்ம ரோட் சைட்லலாம் சட்னி கொடுப்பாங்க, ஒரு ரெட் கலர் சட்னி. அந்த சட்னி வீட்டிலே எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸி மெத்தட்ஸ் தான். இப்போ பசங்களுக்கு நம்ம குக் பண்ணும்போது நம்ம கூடயே நின்று அவங்க பார்த்து அவங்க லிசன் பண்ணாங்க அப்படின்னா அவங்க லிசனிங் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகும். ஆஸ் வெல் அஸ் அவங்களும் நாளை பின்ன குக்கிங்க்கு யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் அவங்களே குக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சுடு தண்ணியில் ஒரு 5 வரமிளகாய் ஃபஸ்ட்டே நான் போட்டுடுறேன். போட்டதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். எனக்கு ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி போதும். ஸோ 3 மீடியம் சைஸ்க்கான தக்காளிக்கு ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன சின்ன 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை இப்போ நம்ம கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணியாச்சு. இந்த ஷேப்பில் தான் கட் பண்ணணுன்ட்டு இல்லை, ஏன்னா நம்ம அரைக்க தானே போகிறோம். ஸோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். தேவையான அளவு நான் கல் உப்பு யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு நைஸ் உப்பு வேணும்னா நைஸ் உப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா நைஸாக எடுத்துப்போம். கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க சட்னியை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்ததோட 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா அது கொதிஞ்சு வரட்டும். கொதிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இட்லி மாவுலாம் இருக்கும்ல, அதில் ஒரு கரண்டி மாவு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு இறக்கணும்னா நமக்கு சட்னி ரெடி. 10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நீங்கள் மூடி போட்டு கூட மூடி வைக்கலாம். 10 மினிட்ஸ் கழிச்சிட்டு மாவு சேர்த்துட்டிங்கன்னா ரெடி. இப்போ நல்லா நமக்கு கொதிச்சு வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம மாவை ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் இதோட சீக்ரெட் ரெசிபியே. ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு தோசை ஊற்றிட்டு தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ பேச்சுலர் ஸ்பின்ஸ்டர் சமைக்கவே தெரியாதனாலும் ஈஸியான சட்னியை செஞ்சுட்டு 2 தோசையை வச்சுட்டு சாப்பிட்டு வேலைக்கு கிளம்ப வேண்டிதான். நெக்ஸ்ட்டு இது கொழுக்கட்டைக்கும் இந்த சட்னி நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எடுத்திருக்கேன் கொழுக்கட்டை நம்ம செய்கிறதுக்கு. ஸோ இப்போ லீவ்லாம் விட்டாங்க. ஸோ பசங்களுக்கு நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வேணும். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதில் தான் நம்ம இப்போ கொழுக்கட்டை செய்ய போகிறோம். கொழுக்கட்டை செய்கிற மாதிரியே தான் ப்ராசஸ். பட் நம்ம பச்சரிசி பதிலாக அவலில் செய்ய போகிறோம். வரமிளகா, இதோட வெங்காயம். சப்போஸ் உங்கள் கிட்டே கேரட் என்ன வெஜிடபிள்ஸ் ஏதாவது இருக்குது, பீட்ரூட் இருக்குது, அதனால் அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆனியன் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்துருக்கேன். நல்லா வதங்கட்டும். இதோட ஒரு 1 பிஞ்ச் சால்ட்டு சேர்த்தோம்னா நல்லா வதங்கிடும். சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் திருவியும் போட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம பொங்கலுக்கு பல்லு பல்லாக போடுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ பல்லு பல்லாக போட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சினஸ்ஸாக இருக்கும். பதத்துக்கு நமக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி இது பண்ணாலே நமக்கு போதும். நம்ம இது இப்போ கூல் டவுன் பண்ணிவிட்டு இப்போ அவல் அதோட சேர்த்துட்டு வேக வச்சோம்னா நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிரும். கூல் டவுன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஆக்சுவலி நீங்கள் இப்படியே கொடுக்கலாம். இதுவே அந்த உப்புமா மாதிரி இருக்கும் சாப்பிட்டோம்னா. இதுவே ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் தான். பட் இன்னும் வேக வச்சு கொடுத்திங்கன்னா இன்னும் அது ஹெல்த்தி ரிச்சாக இருக்கும்.
ஒரு பைண்டிங்க்காக நம்ம வீட்டில் வந்து சாதம் வச்சுருப்போம்ல, ஸோ அந்த சாதத்தையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஸோ எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா வந்துருச்சு. இதை வந்து நம்ம இப்போ ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வந்து வேக வச்சு எடுத்துட்டோம்னா அவ்வளோதான் ரெடி. நம்ம செஞ்சு வச்சுருக்க சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா இன்னும் எம்மியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் மக்களே. see you in next வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.